ஹாய் மக்களே! இது சண்டே எடுத்த மினி விளாக் தாங்க. நானும் மாமாவும் வந்து மட்டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க கறி கடைக்கு போயிட்டுருக்கோம். மட்டன் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து ரூ. 800ங்க. உங்கள் ஊரில் வந்து என்ன விலைன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக எடுக்கிற கடை பார்த்திங்கன்னா, இந்த கடை தாங்க. இவங்ககிட்ட வந்து பியூர் நாட்டுக்கோழி கிடைக்கிறனால நாட்டுக்கோழி தான் அடிக்கடி எடுப்போம். இந்த டைம் வந்து மட்டன் எடுத்து செய்யலாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். மட்டன் வந்து நாங்கள் வந்து 1/2 கேஜி தான் எடுத்திருக்கோம். 1/2 கேஜி போதுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் எங்களுக்கு போதும் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன், அத்தையும் சாப்பிட மாட்டாங்க. பரணி வந்து சாப்பிட்றது ரேர் தான், கஷ்டப்பட்டு தான் அவனை சாப்பிட வைக்கணும். ஸோ அதனால் வந்து 1/2 கேஜி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டன்லேருந்து இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டன் ரெசிபிஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து மட்டன் குழம்பு மட்டும் தான் நான் வந்து வைக்கிறேன். அதுக்கான மிளகு செலவெல்லாம் நான் வந்து ஆட்டி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மட்டன் எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டோட முடி கண்டிப்பாக ஏதோ 1, 2 இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு தான் வந்து நான் வந்து கறியை நல்லா கழுவி தான் வந்து நான் வந்து தாளிப்பேன். ஏன்னா அந்த முடி இருந்துட்டு கையிலே தொட மாட்டாங்க, அந்த குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுவானுங்க பசங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாமே தாளித்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு தம்பி 2 பேர்த்துக்கு மாமாவுக்குன்னு வந்து போட்டு கொடுத்துட்டேன். நான் வந்து அப்புறமா தான் நான் சாப்பிட்டேன். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, குழம்பு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது சரோ, அந்த மிளகு செலவு வாசமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பரணி வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றான். அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கையில் வந்து பையன் வந்து சாப்பிட்டான். நானும் சரி சாப்பிட மாட்டான்னு நினச்சேன், பொக்குன்னு போயிடுவானே. ஏன்னா சிக்கன் சில்லி செஞ்சு கொடுங்கம்மாண்ணா, நீ ஆட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா செஞ்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லவும், எப்படியோ சாப்பிட்டேன், நல்லா இருக்குன்னு. அப்புறம் நைட்டு சாப்பிட்டான். அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.